எஸ், குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து தியரி கொஸ்டின்ஸு பார்க்க போகிறோம். தியரி கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 மார்க் உண்டு. இதில் மொதல் கொஸ்டின் 15 மார்க்கில் 6 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் அதுக்கு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிராயிங்ஸ் இருக்குது அப்படின்னா இதில் நீங்கள் என்ன சொல்லணும்னா லெட்ஜர் நேம் நான் கொடுத்துருவேன். அந்த லெட்ஜர் நேம் த லெட்ஜர் இஸ் ஏ பேலன்ஸ் ஷீட் லெட்ஜர் அல்லது பி அண்ட் லெட்ஜர், இது பேலன்ஸ் ஷீட் லெட்ஜரா அல்லது பி அண்ட் லெட்ஜரா அப்படின்னு சொல்லணும். அடுத்தது பேலன்ஸ் ஷீட் லெட்ஜர் அல்லது பி அண்ட் லெட்ஜரா இருந்தால் அது எந்த சைடு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் அசட் சைடு, லைபிலிட்டி சைடு அல்லது இன்கம் சைடு, எக்ஸ்பெண்டிச்சர் சைடு, எந்த சைடு வரும் அப்படின்னு சொல்லணும். மூணாவது அண்டர் விச் குரூப், எந்த குரூப் கீழே வரும் அப்படின்னு சொல்லணும். நாலாவது இன் ஜென்ரல் அது என்ன பேலன்ஸ் காட்டுது அப்படின்னு சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிராயிங்ஸ் அப்படின்னா டிராயிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பேலன்ஸ் ஷீட்டு லெட்ஜர். பேலன்ஸ் ஷீட்டில் எந்த பக்கம் வரும் அப்படின்னா லயபிலிட்டி சைடில் டெபிட் பேலன்ஸ், லயபிலிட்டி சைடு வரும். ஓகேவா? அசட் சைட்லையும் போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்டர் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் அக்கௌண்ட், அண்டர் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் அப்படிங்கிற குரூப் கீழே வரணும். இதனுடைய பேலன்ஸ் என்ன அப்படின்னா டெபிட் பேலன்ஸ். அடுத்தது குஹன் கேபிட்டல், இது எது கீழே வரும் அப்படின்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிறது கீழே வரும். இதுவும் எந்த சைடு வரும் அப்படின்னா லயபிலிட்டி சைடு வரும். அண்டர் விச் குரூப் அப்படின்னா இது வந்து கேபிட்டல், பட் என்ன குரூப் அப்படின்னா கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் பேலன்ஸ். பூஜா எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் குரூப். இது வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் குரூப். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் இது எக்ஸ்பென்ஸு அப்படிங்கிறது கீழே வரும். எக்ஸ்பென்ஸில் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிற குரூப் கீழே வரும். இது என்ன பேலன்ஸ் அப்படின்னா டெபிட் பேலன்ஸ். இந்த மாதிரி நீங்கள் பண்ணணும். எம்ப்ளாயர் இஎஸ்ஐ கான்ட்ரிபியூஷன், ஒரு முதலாளி கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, சேலரி கொடுக்குற மாதிரி தான் இது. எம்ப்ளாயர் இஎஸ்ஐ கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது P&L லெட்ஜர். இது வந்து பார்த்தீங்கன்னா P&L லெட்ஜர். இது நமக்கு எக்ஸ்பென்சஸ் தான், ஏன்னா நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணுறோம். எது கீழே வரும் அப்படின்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது கீழே வரும். இது வந்து என்ன பேலன்ஸ் அப்படின்னா டெபிட் பேலன்ஸ். எம்ப்ளாயி பிஎஃப் கான்ட்ரிபியூஷன், எம்ப்ளாயி பிஎஃப் கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது பேலன்ஸ் ஷீட் லெட்ஜர். பேலன்ஸ் ஷீட்டில் இது வந்து லயபிலிட்டி, இது வந்து பார்த்தீங்கன்னா லயபிலிட்டி. அண்டர் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் லயபிலிட்டி அப்படிங்கிற குரூப் கீழே வரணும். இது என்ன பேலன்ஸு? லயபிலிட்டினா இன் ஜென்ரல் கிரெடிட் பேலன்ஸ். போனஸ் பேமெண்ட், போனஸுங்கிறது ஒரு எக்ஸ்பென்ஸு. ஸோ P&L எது கீழே வரும் அப்படின்னா எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது கீழே வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் வந்து பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிற குரூப் கீழே வரணும். இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிற குரூப் கீழே என்ன பேலன்ஸ் அப்படின்னா டெபிட் பேலன்ஸ். இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு பை எ பேங்கிங் கம்பெனி, நல்லா பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு பை எ பேங்கிங் கம்பெனி அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ நீங்கள் இன்ட்ரெஸ்ட் வாங்கிறதுக்கும் ஒரு பேங்க்கு இன்ட்ரெஸ்ட் வாங்கிறதுக்கும் வித்தியாசம் உண்டு. நீங்கள் வட்டிக்கு விட்டு வாங்கினா அது உங்களுக்கு இன்கம், பேங்க்குக்கும் அது இன்கம் தான். ஆனால் பேங்க்குக்கு அது டைரக்ட் இன்கம், அவ்வளோதான் உங்களுக்கும். இப்போ நீங்கள் வாங்கினா அது இன்டைரக்ட் இன்கம், இதுவே பேங்க் வாங்குச்சு அப்படின்னா அதுக்கு அது டைரக்ட் இன்கம். ஸோ P&L இன்கம், டைரக்ட் இன்கம். இன்கம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன, அது கரண்ட் லைபிலிட்டி, கிரெடிட் பேலன்ஸ். இன்கம் வந்து கிரெடிட். அடுத்தது பேங்க் சார்ஜஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா P&L லெட்ஜர். P&L எந்த சைடு வரும் அப்படின்னா எக்ஸ்பென்ஸ் சைடு வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இது வந்து நமக்கு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பேலன்ஸ்னா இது டெபிட் பேலன்ஸ். கன்வீனியன்ஸ் எக்ஸ்பென்சஸ், இதுவும் அப்படியே தான். P&L எக்ஸ்பென்ஸு, இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்கு, இது வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ்னால் இப்போ ஒரு ஓனர் இருக்கார், கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, அந்த இன்வெஸ்ட் பண்ணதுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிறாரு. கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா முதலாளி பணம் போடும்போது பிஸ்னஸ் வாங்கிக்குது, அதுக்கு வட்டி வந்து பிஸ்னஸ் கொடுக்குது.
பிஸ்னஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸுங்கிறது ஒரு எக்ஸ்பென்ஸ். ஓகேவா? இது எங்கே வரும் அப்படின்னா பிஎன்எல். பிஎன்எல்ல எக்ஸ்பென்ஸ் சைடு வரும். இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இது வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்னாலே டெபிட் பேலன்ஸ் தான். டெஃபர்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். நீங்கள் எக்ஸ்பெண்டிச்சருங்கிற வேர்டை பார்த்துட்டு இது வந்து நீங்கள் பேலன்ஸ் ஷீட் லெட்ஜர் இல்லாமல் பிஎன்எல் லெட்ஜர் அப்படின்னு நினச்சிருவீங்க. இது ஆக்சுவலாக வந்து ஒரு பேலன்ஸ் ஷீட் லெட்ஜர். எக்ஸ்பெண்டிச்சர்னா பிஎன்எல், ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் தான் வருமானம் ஈட்ட செய்கிற செலவு. டெஃபர்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னா முன்கூட்டியே மொத்தமாக செலவு பண்ணிவிட்டு பின்னாடி அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். வருஷம் செலவு பண்ணுறதுக்கு பதிலாக 5 வருஷத்துக்கு மொத்தமாக செலவு பண்ணால் நமக்கு அசட். ஆனால் அதனுடைய பெனிஃபிட் வந்து நமக்கு 5 வருஷத்துக்கு கொடுக்க போகுது. அப்போ டெஃபர்டு ரெவென்யூ வந்து ஒத்தி போடுறதுக்காக இப்போ பண்ண செலவு. அதனால் அது அசட்டில் வரும். ஸோ எங்கே வரும் அப்படின்னா முதல்ல பேலன்ஸ் ஷீட் அங்கே வரும். எங்கே வரும் அது? இது பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிறது கீழே வரும். பேலன்ஸ் ஷீட்டில் எங்கே வரும் அப்படின்னா இது அசட் சைடு வரும். பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடு வரும். பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில் எது கீழே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டர் கரண்ட் அசட்ஸ் அப்படின்னு போடலாம். இல்லை இது வந்து லாங்குங்கிறதுனால நீங்கள் ஃபிக்ஸ்டு அசட்ஸ் கூட போட்டுக்கலாம். டெஃபர்ட் ரெவென்யூ எக்ஸ்பென்ஸ் இல்லை மிஸ்செலேனியஸ் எக்ஸ்பென்ஸ் அசட். பேலன்ஸ் ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹெட்டிங் இருக்குது, மிஸ்செலேனியஸ் எக்ஸ்பென்சஸ் அசட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரூப் கீழே போட்டுக்கலாம். இன் ஜென்ரல் அது என்ன பேலன்ஸு அப்படின்னா டெபிட் பேலன்ஸ். இன் ஜென்ரல் டெபிட் பேலன்ஸ். ஷேர்ஸ் இன் ஒய் லிமிடெட். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட் லெட்ஜர். பேலன்ஸ் ஷீட்டில் அசட் கீழே தான் வருது. ஓகேவா? பேலன்ஸ் ஷீட்டில் அசட் கீழே வரும். இது எது கீழே வரும் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது கீழே வரணும். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது கீழே வரணும். என்ன பேலன்ஸ் அப்படின்னா டெபிட் பேலன்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு லெட்ஜர் கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு லெட்ஜர் கொடுத்தோம் அப்படின்னா அந்த லெட்ஜர் முதல்ல பேலன்ஸ் ஷீட் லெட்ஜரா பிஎன்எல் லெட்ஜரா, அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஷீட் லெட்ஜர்னா அது எந்த சைடில் வரும்? லைபிலிட்டி சைடு வருமா, அசட் சைடு வருமா? பிஎன்எல்னா எக்ஸ்பென்ஸ் சைடு வருமா, இன்கம் சைடு வருமா? எந்த குரூப் 28 குரூப்பில் எந்த குரூப் கீழே வரும்? இன் ஜென்ரல் என்ன பேலன்ஸ்? இது வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்ல தெரியும். அடுத்தது இன் யுவர் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இஃப் யூ லெட்ஜர் ஷோஸ் டெபிட் பேலன்ஸ். இதுக்கு வந்து 2 மார்க்கு. ஒரு சில நேரம் நான் டெபிட் பேலன்ஸும் கேட்பேன், ஒரு சில நேரம் நான் கிரெடிட் பேலன்ஸும் கேட்பேன். அப்போ என்ன இதுக்கு ஆன்சர் அப்படின்னா இன் யுவர் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இஃப் யூ லெட்ஜர் ஷோஸ் டெபிட் பேலன்ஸ் இட் மீன்ஸ் அப்படின்னா மொதல் பாயிண்ட்டு இட் மஸ்ட் பி அன் asset or expenses. It must be an asset or expenses. Asset or expenses. Asset or expenses. In your books of accounts, if a ledger shows debit balance, it must be an asset or expenses. Asset or expenses is depends the nature of the ledger. Depends the nature of the ledger. If the nature of the ledger if the nature of the ledger if the nature of the nature of the ledger is a balance sheet ledger, then it is an asset. If the nature of the ledger is a P&L ledger, then it is an expenses. இந்த மாதிரி இருக்கணும். ஓகேவா? அல்லது இன்னொரு கேள்வி கேட்பேன். ஆர் என்ன in your books of accounts if a ledger shows credit balance என்னன்னு கேட்பேன்.
In your books of accounts, if your ledger shows credit balance, உன்னுடைய books of accountsல ஒரு ledger credit balance காட்டுச்சுன்னா, முன்னாடி பார்த்தது debit balance, இப்போ பார்க்க போறது என்ன? credit balance. முதல்ல பார்த்தது debit balance, இப்போ பார்க்கறது credit balance. ஓகேவா? credit balance காட்டினா என்ன அர்த்தம்? credit balance காட்டினா என்ன அர்த்தம்? In your books of accounts, if a ledger shows credit balance, first point, it must be an income or liability. ஒன்று income or liability இருக்கணும். Income or liability is depends the nature of the ledger. Nature of the ledger. If the nature of the ledger is a balance sheet ledger, balance sheet ledger, it is liability. If the nature of the ledger is a P&L ledger, அது P&L ledger பேஸ் பண்ணி இருந்துச்சுன்னா it is an income. இந்த மாதிரி ஐனா இதுக்கு 2 மார்க். ஒன்று இந்த கொஸ்டின் இல்லை அந்த கொஸ்டின், ரெண்டில் ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்போம். ஓகேவா? ஒன்று இந்த கொஸ்டின் இல்லை அந்த கொஸ்டின், ரெண்டில் ஏதாவது ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்போம். ஓகேவா? இது உனக்கு தெரிஞ்சிருக்கணும். உன்னுடைய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் ஒரு லெட்ஜர் டெபிட் பேலன்ஸ் காட்டினா என்ன மீனிங், உன்னுடைய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் ஒரு லெட்ஜர் கிரெடிட் பேலன்ஸ் காட்டினா என்ன மீனிங், ஒரு அக்கௌண்டண்ட்டாக இதில் உனக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, from the following find the type of transaction that which ledger to be debited and to be credited in the transaction. எந்த லெட்ஜரை டெபிட் பண்ணணும், எந்த லெட்ஜரை கிரெடிட் பண்ணணும் அப்படின்னு தெரியும் ஒரு அக்கௌண்டண்ட்டா. Raman started business with a capital of ₹6 lakh by cash. Type of transaction, முதல்ல 8 கைண்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன் சொல்லியிருக்கேன். பர்ச்சேஸ், பர்ச்சேஸ் ரிட்டர்ன், சேல்ஸ், சேல்ஸ் ரிட்டர்ன், ரெசிப்ட், பேமெண்ட், கான்ட்ரா, ஜெயில். இந்த மாதிரி இந்த 8 கைண்ட் ஆஃப் டிரான்சாக்ஷனில் இது என்ன கைண்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன் ஒன்று அந்த மாதிரி சொல்லணும். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரெசிப்ட், ஏன்னா பிஸ்னஸ் வந்து வாங்கிக்குது. ரெசிப்ட். ராமன் ஸ்டார்டட் பிஸ்னஸ் அப்படின்னா ரெசிப்டில் ஃபஸ்ட்டு கேஷ் அக்கௌண்ட்டு டெபிட். ஃபஸ்ட்டு என்னது? கேஷ் அக்கௌண்ட்டு டெபிட். கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட் டெபிட் எவ்வளவு அமௌண்ட் போடணும்? 6 lakh. கேஷ் அக்கௌண்ட் டெபிட் 6 lakh டு ராமன் கேபிட்டல் அக்கௌண்ட். ராமன் கேபிட்டல் அக்கௌண்ட் 6 lakh. Cash account debit to Raman Capital 6 lakh. He deposited ₹1 lakh in Canara Bank. இது என்ன டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன்? இது கான்ட்ரா. கான்ட்ரால கனரா பேங்க்ல டெபாசிட். ஸோ பணம் எங்கே போய் சேருதோ அந்த அக்கௌண்ட் மேலே. கனரா பேங்க் அக்கௌண்ட் டெபிட் எவ்வளவு? 1 lakh. கனரா பேங்க் அக்கௌண்ட் டெபிட் 1 lakh. கிரெடிட் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் அக்கௌண்ட் டு கேஷ் அக்கௌண்ட் to cash account. He bought furniture and machinery for ₹20,000 and ₹50,000 respectively from bank. இதை நீங்கள் எப்படி என்ட்ரி பண்ணணும்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் ஆஃப் ஃபிக்ஸ்டு அசெட். இது வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் ஐஃபன் ஃபிக்ஸட் அசெட். இதை நீங்கள் 2 என்ட்ரியாக போடணும். அதாவது ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெபிட்டு,
மிஷினரி அக்கௌண்ட் டெபிட்டு டு பேங்க்னு ஒரே என்ட்ரியாக போடக்கூடாது. ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டு டெபிட்டு, ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டு டெபிட்டு எவ்வளவு 20,000 டு பேங்க் 20,000, இது ஒரு என்ட்ரி. டு பேங்க் 20,000, இது ஒரு என்ட்ரி. அதுக்கப்புறம் மெஷினரி அக்கௌண்ட் டெபிட்டு, மெஷினரி அக்கௌண்ட் டெபிட்டு 50,000 டு பேங்க் 50,000. மெஷினரி அக்கௌண்ட் டெபிட்டு டு பேங்க் 50,000. ஸோ இந்த மாதிரி நீங்கள் தனித்தனியாக என்ட்ரி பண்ணணும். ஏன் சார் தனித்தனியாக போடணும்? ஒரே ஜேபியில் போடலாமே. ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெபிட், மெஷினரி அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் 70,000 ஒன்றா போடலாமேனா போடக்கூடாது. ஏன்னா ரிசீவர் வந்து வேறு வேறு, ரிசீவர் வேறு வேறு. அதனால் இது தனி என்ட்ரியாகவும் இது தனி என்ட்ரியாகவும் போகணும். புரியுதுங்களா? அடுத்தது பாருங்கள், பர்ச்சேஸ்டு குட்ஸ் ஒர்த்து ₹50,000 ஃப்ரம் மல்ஹோத்ரா அண்ட் கோ. மல்ஹோத்ரா அண்ட் கோட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து என்ன பர்ச்சேஸ் அப்படின்னா ட்ரேடு பர்ச்சேஸ், வாங்கி விற்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில். டிரான்சாக்ஷன் வந்து பர்ச்சேஸு, ட்ரேடு பர்ச்சேஸ் அப்படின்னு போட்டுருக்கோம். இதுக்கு என்ன அப்படின்னா கிரெடிட்டில் வாங்கியிருக்கோம். அப்போ வந்து என்ன வரணும்? பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு டெபிட்டு 50,000, பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் 50,000 டு மல்ஹோத்ரா, டு மல்ஹோத்ரா அக்கௌண்ட் 50,000. Out of the above purchase, he sold the part of the goods for ₹80,000 to Mukesh and Co. இது வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ். இது வந்து என்னது? சேல்ஸ். நம்ம கிரெடிட் சேல்ஸ் பண்ணியிருக்கோம். அப்போ யார் வந்து சேல்ஸ் அக்கௌண்ட்டு ஆல்வேஸ் கிரெடிட். அப்போ டெபிட் யார்? முகேஷ் அக்கௌண்ட்டு டெபிட். முகேஷ் வந்து சாண்டி டேட்டா. முகேஷ் அக்கௌண்ட் டெபிட் 80,000 டு சேல்ஸ். சேல்ஸ் அக்கௌண்ட்டு ஆல்வேஸ் கிரெடிட். சேல்ஸ் அக்கௌண்ட்டு ஆல்வேஸ் கிரெடிட். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 80,000. முகேஷ் ரிட்டர்ன் டு த குட்ஸ் ஒர்த் ஆஃப் ₹5,000. சேல்ஸ் ரிட்டர்ன் அல்லது கிரெடிட். இது வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ரிட்டர்ன். இது வந்து சேல்ஸ் ரிட்டர்ன் அல்லது கிரெடிட். எப்படி வேணால் சொல்லிக்கலாம். சேல்ஸ் ரிட்டர்ன் அல்லது கிரெடிட். இங்கே என்ன என்ட்ரி போட்டோமோ அப்படியே உல்ட்டாவாக போட்டுக்கணும். சேல்ஸ் அக்கௌண்ட்டு டெபிட்டு எவ்வளவுக்கு எவ்வளோ ரிட்டர்ன் பண்ணுறாம 5,000 ரிட்டர்ன் பண்ணுறான் டு முகேஷ் அண்ட் முகேஷுக்கு கிரெடிட். அப்படியே ஆப்போசிட். முகேஷ் அக்கௌண்ட்டு 5,000. ஓகேவா? ஹீ தென் ரிட்டர்ன்டு த சேம் டு மல்ஹோத்ரா. இது நம்ம மல்ஹோத்ராட்டேருந்து வாங்கியிருக்கோம், அதனால் இது பர்ச்சேஸ் ரிட்டர்ன். இது வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் ரிட்டர்ன் ஆர் டெபிட் நோட், ஆர் டெபிட் நோட். பர்ச்சேஸ் பண்ணும்போது என்ன அக்கௌண்ட்டு? பர்ச்சேஸ் அக்கௌண்ட் ஆல்வேஸ் டெபிட். அப்போ ரிட்டர்ன் பண்ணும்போது பர்ச்சேஸ் அக்கௌண்ட் கிரெடிட்லேயும் மல்ஹோத்ரா டெபிட்லேயும் வரும். மல்ஹோத்ரா அக்கௌண்ட்டு டெபிட்டு, மல்ஹோத்ரா அக்கௌண்ட்டு டெபிட்டு 4,000. நாம் 5,000 ரூபா ஒர்த்துள்ள குட்ஸு அவன் ரிட்டர்ன் பண்ணியிருக்கானா, நம்ம 4,000க்கு அதாவது மல்ஹோத்ராட்ட வாங்கியிருப்போம். ரைட்டா? அது கால்குலேஷன் பண்ண தெரியணும்னு நான் அந்த கால்குலேஷன் அப்புறமா சொல்கிறேன். மல்ஹோத்ரா அக்கௌண்ட்டு டெபிட்டு, பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு கிரெடிட். பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு கிரெடிட். இது வந்து பர்ச்சேஸ் ரிட்டர்ன். அடுத்தது மிஸ்டர் ராமன் ரிசீவ்டு ₹10,000 by cash and 62,000 by check and allowed the balance amount as discount. இப்போ நம்ம ராமனுக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கோம். யாருக்கு? முகேஷுக்கு. முகேஷ்க்கு விற்றோமா? யாருக்கு விற்றோம்? 80,000ல் 5,000 போயிடுச்சு, 75,000. இந்த இடத்துல ராமன், மிஸ்டர் ராமன் ரிசீவ்டு ஃப்ரம் முகேஷ் அப்படின்னு போடணும். ராமன் தானே பிஸ்னஸ் ஆரம்பித்தான், அவன் தான் ரிசீவ் பண்ணியிருக்கான். ஓகேவா? இது யார்கிட்ட இருந்துன்னா முகேஷ் கிட்ட இருந்து. முகேஷ் எவ்வளோ தரணும்? 80,000க்கு சேல்ஸ் பண்ணியிருக்கோம், 5,000 அவன் ரிட்டர்ன் பண்ணிட்டான், இன்னும் 75,000 தரணும். 75,000ல் 62 + 10 72 வந்தாச்சு, 3,000 டிஸ்கவுண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா ரசிப்ட் என்ட்ரி. இது வந்து பார்த்தீங்கன்னா ரசிப்ட். எப்படி என்ட்ரி பண்ணணும் அப்படின்னா, கேஷாக அவன் எவ்வளோ கொடுத்துருக்கான்? 10,000. அடுத்தது செக்காக எவ்வளோ கொடுத்துருக்கான்?
பேங்காக கொடுத்தது 62,000. நாம் அவனுக்கு டிஸ்கவுண்டாக கொடுத்தது எவ்வளவு? டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட் எல்லாமே டெபிட்டு. டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட் டெபிட்டு 3,000. எல்லாமே டெபிட் தான். கேஷ் அக்கௌண்ட்டு டெபிட்டு, பேங்க் அக்கௌண்ட்டு டெபிட்டு, டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட்டு டெபிட்டு. டு யாருக்கு? மல்ஹோத்ரா, சாரி முகேஷ் அக்கௌண்ட்டு கிரெடிட். எவ்வளோனா 75,000. சரியா போச்சு அவனுடைய அக்கௌண்ட். சார்ஜ் டெப்ரிசியேஷன் 10% ஆன் மெஷினரி அண்ட் 10% ஆன் ஃபர்னிச்சர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜேவி. இது வந்து பார்த்தீங்கன்னா என்னது? ஜேவி. மெஷினரி எவ்வளோக்கு வாங்கியிருக்கோம்? மெஷினரிக்கும் ஃபர்னிச்சருக்கும். ஃபர்னிச்சர் 20,000, மெஷினரி 50,000. ஸோ ஃபர்னிச்சர் வந்து 20,000, மெஷினரி 50,000. ஸோ டெப்ரிசியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட்டு டெபிட். மொத்தம் எவ்வளவு? 50, 20, 70,000. டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட்டு டெபிட் 7,000. ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டு அதுக்கு 2,000. மெஷினரி அக்கௌண்ட்டுக்கு 5,000. ஓகேவா? ரெண்ட் ஆஃப் rupees 10,000 ஃபார் த ஏப்ரல் 23, பட் இட் இஸ் yet to பே. இது வந்து ஜேவி. என்ன நம்ம பெய்டு பண்ணலை, yet to பே அப்படின்னு இருக்கு. ஸோ எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டு ஆல்வேஸ் டெபிட். ரெண்ட் அக்கௌண்ட்டு டெபிட் டு ரெண்ட் பேயபிள் அக்கௌண்ட். ஓகேவா? ரெண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு ரெண்ட் பேயபிள் அக்கௌண்ட். ஓகேவா? அவ்வளோதான். இவ்வளோதான் சம்மு. இதை மாதிரி நீங்கள் போடணும். ஓகேவா? இந்த மாதிரி சம்மு இந்த மாதிரி நீங்கள் போடணும். தியரி இந்த மாதிரி இருக்கும். இந்த மாடல் கொஸ்டின் பேப்பரை உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். உங்களுக்கு ரியலாக வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பரை நான் அனுப்பிடுறேன். இதை நீங்கள் எப்படி என்ன ஃபார்மேட்டை சப்மிட் பண்ணுங்கிறத சொல்கிறேன். ஒரு 5 minutes நான் பிரேக் எடுத்துக்கிறேன். ஒரு டீ சாப்பிட்டு வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் கிளாஸை.